ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நம்ம ஈவினிங் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னாக்க ஒரு அறுவடை வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் ஸ்கூல்லேருந்து வரும்போதே மழைங்க. ஸோ எனக்கு இருட்டுற வரைக்குமே மழை பெஞ்சிட்டே இருந்தது லைட்டாக. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இப்போவும் பாருங்களேன், ஒரே நாசங்க. இங்கே பாருங்க, கம்ப்ளீட்டாக அவ்வளோ அசிங்கமாக ஆயிடுச்சு. மழை நைட்டும் பெஞ்சிருக்கும் போல், அதுவும் இலையெல்லாம் உதிர்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சரி, காஞ்சப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். அதனால் இப்போ மார்னிங் வேகமாக ஓடோடி வந்துட்டேங்க. உங்களுக்கு இந்த அறுவடை வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு. எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரியல, ஏன்னா இந்த வாரத்தில் மட்டும் இது 3வது அறுவடை வீடியோ. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீட்டில் அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்படி சாப்பிடன்னு தெரியாத அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை அள்ளிக்கிட்டே தான் இருக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம செரி டொமேட்டோவை தான் அறுவடை பண்ணுறேன். எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கவா தக்காளியை ஃபுல்லாக. ஏன் அப்படின்னாக்கா, நான் இப்படியே அறுவடை பண்ணிகிட்டே காமிச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லாங்காக போகும்ல. அதனால் நான் அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு பறிச்சிட்டேன், ஆனாலும் நாளைக்கு பார்த்தா அப்படியே சோப்பாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு இவ்வளோ தக்காளி வந்தால் கம்பல்சரி தக்காளி சட்னி வைக்கணும், அப்புறம் குழம்புகளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும் தெரியுமா. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு செரி டொமேட்டோ ஒரு செடி தான் இருக்குது. அதனால் செரி டொமேட்டோ கம்மியாக இருக்குது. இனி அடுத்தடுத்து நிறைய செரி டொமேட்டோ வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது பெங்களூர் தக்காளி, இது நாட்டு தக்காளி. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதுவும் வாரத்தில் இது 3வது தடவை பறிக்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு தக்காளி நம்ம மாடி தோட்டத்தில் இங்கே பாருங்களேன், இவ்வளோ தான் செடிகள் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு 2-3 அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவே இவ்வளோ வருது. கம்பல்சரி ஒரு சூப்பு போடணும் அப்படி, அதாவது தக்காளியை காலி பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதாக போயிடுது. அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது மலேசியன் கோவக்காய்ங்க. பாருங்க, பறிச்சிட்டு காமிக்கிறேன். ஒரு கயிற்று கேமரா வச்சுட்டு பறிக்கும்போது நிறைய கீழே விழுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, எவ்வளோ கிடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். ஒரு வழியாக கோவக்காய் பறிச்சிட்டேன். எவ்வளோ சின்ன செடின்னு பார்த்துக்கோங்க, இன்னும் மெச்சூர்டே ஆகலை. இதில் மழை வேறு பெஞ்சிச்சுன்னா உடனே இந்த இலைகள் எல்லாம் இப்படி அழுகி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அப்புறம் புதிய தளர்கள் வந்தால் தான் காய்க்கும். ஆனாலும் நம்ம தேவையை விட அதிகமாக தாங்க வரும். இப்போ நான் எவ்வளோ பறிச்சிருக்கேன் அப்படின்னு காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே கிடக்குது மேலே. சரி, இன்னும் 2 நாள் கழித்து பறிக்கலாம். ஷாக் ஆகிடுவீங்க. இங்கே பாருங்க, 1/2 கிலோ இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பறிக்கலாம் அப்படின்னு யோசிப்போமா. வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அடுத்து நம்ம வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம். கண்டிப்பாக ஒரு கயிற்று என்னால் பறிக்க முடியாது, காமிச்சிட்றேன். இப்போ நான் பறிச்சிட்டு எத்தனை பறிக்கிறேன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. பார்க்குறதுக்கு யானைத்தந்த வெண்டையை விடவே ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட யானைத்தந்த வெண்டை மாதிரி இருக்குது. ஆனால் குட்டையாக வருது, இந்த சைஸுக்கு வருது. இதுக்கு மேலே பெருசாக்க விட எனக்கு மனசு இல்லை. ஏன்னா ரொம்ப குண்டுன்னு இருக்கா. அதனால் சரி போதும், இந்த சைஸ்லேயே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். யானைத்தந்த வெண்டையை விட இது பெருசாக இருக்குது. யானைத்தந்த வெண்டை நம்ம வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, விதைக்கி விட்டது. இந்த திங்களா இவ்வளோ பெருசுக்கு வரும். இதை விட கொஞ்சம் பெருசாக வரும். இது இப்போ முடிஞ்சதுனால இந்த சைஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டாக விதைக்கி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த சைஸில் இருக்கும். அதை விட அது குண்டாக இருக்குது. பட்டை 7 தான் இருக்குது. அதில் என்ன ரகம்னு தெரியல, கலர் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப குண்டாக இருக்கனால சரி இந்த சைஸ்லேயே பறிச்சிக்கலாம். இந்த ரகம் இது வரைக்கும் நம்ம போட்டதில்லை. இதில் ஒரு 5 பறிச்சிக்கிட்டேன். இந்த 5 நமக்கு தாராளம். ஒரு பச்சடி வைக்கிறதுக்கு 5 தாராளம். பொரிக்கணும்னா தான் நிறைய வேணும். சரி, அடுத்து என்ன பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. என்ன பறிக்கிறது? நெய் மிளகாய் பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நெய் மிளகாய் ஒரே ஒரு செடி நெய் மிளகாயை வச்சுட்டு சாப்பிட முடியலை. அப்படியே விதைக்கு மட்டும் எடுத்துகிட்டு இதை அப்படியே இதாக்குற மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா, காய வச்சு அரைக்கவும் முடிய மாட்டேங்குது. வெளியில் எடுத்து வச்சு வெட்டி கொஞ்சம் வச்சோன்னா ஃபங்கஸ் வந்துடுது. ஸோ விதை மட்டும் எடுத்து அதை மட்டும் பத்திரப்படுத்திட்டு இருக்கிறேன். நான் பறிச்சிட்டு காமிக்கிறேன். இதுவுமே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
முன்னாடியெல்லாம் வீக்கெண்ட் ஹார்வெஸ்ட்னு பண்ணுவேன். அது போக டெய்லி சமைக்கிறதுக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 3லேருந்து 4 நாள் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 20 மிளகாய் கிட்ட பறிச்சிருக்கேன். இது 3வது தடவை, இந்த வாரத்திலே 3வது நாள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு காய். இப்போ நம்ம சிவப்பு காராமணி பறிச்சிக்கலாம். கொஞ்சம் கிடக்குது, ஏற்கனவே பறிச்சதே இன்னும் சமைக்கலை. மேலே ஏறி தான் ஃப்ரெண்ட்ஸ் பறிக்கணும். நான் பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு 5 காராமணி கிடந்தது, பறிச்சாச்சு, சிவப்பு காராமணி. அது போக 2 வெள்ளை பாகற்காய் கிடந்ததுங்க. ஸோ வெள்ளை பாகற்காயும் பறிச்சிட்டேன். 2 தான் பெருசாக இருந்தது, மற்றதெல்லாம் குட்டியாக இருக்குது. சரி, அதனால் 2 புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு போதும் இல்லையா, அப்படி பறிச்சாச்சு. மூக்குத்தி அவரை நிறைய கிடக்குறாங்க, ஆனால் எனக்கு எட்டாது. லாங் ஜம்ப் ஹை ஜம்பெல்லாம் இப்போ காலையில் 6 மணிக்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை விட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம மிளகாய் பறிச்சிக்கலாம். இது எல்லாமே நிறைய இருக்கனால இதையும் பறிச்சிக்கிட்டோம்னாக்கா டெய்லி ஓடி ஓடி வந்து தாங்க மேலே பறிக்கிறதுனால இப்போ பறிச்சிட்டு கொஞ்சம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு பாருங்கள். சந்தன கலர் காந்தாரி மிளகாய் இவ்வளோ பறிச்சிருக்கேன் நான். அடுத்து கத்தரிக்காய் நிறைய இருக்குது, ஆனால் ஏற்கனவே பறிச்ச கத்தரிக்காய் இருக்குது, என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ அதனால் வேறு ஏதாவது பறிக்கலாமா கிடக்கும். சரி, முள்ளங்கி பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 முள்ளங்கி தான் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, நமக்கு போதும். எவ்வளோ அழகாக எங்கள் வீட்டில் அப்பா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்குதுல்ல, நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. இந்த ஒரு முள்ளங்கியை வச்சு ஒரு நாள் சாம்பார் வச்சிடலாம். ஸோ ஒரே ஒரு முள்ளங்கி மட்டும் பறிச்சிருக்கேன். மண்ணெல்லாம் அதை போட்டு அதை இது பண்ணி விடுங்கன்னு சொன்னாங்க, எதுவுமே பண்ணலை. ஆனாலும் ஹெல்த்தியாக இருக்குது. அதாவது எவ்வளோ கீழே போச்சோ அந்தளவுக்கு மேலேயும் வந்திருக்கு. இவ்வளோ சைஸே நமக்கு போதுங்க. இன்னும் ஒரு 3 இருக்குது. ஒரு நாளைக்கு 1 மட்டும் பறித்தா கூட அழகாக நம்ம ஒரு சாம்பார் வச்சிடலாம். ஓகே, நான் அடுத்து ஏதாவது ஒரு பெரிய தொட்டியில் போட்டு விடணும். முள்ளங்கி எனக்கு இவ்வளோ பெருசு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க, ஹெல்த்தியாக இருக்குது, சூப்பர். சரி, இத்தோட இந்த அறுவடையை நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கத்தரிக்காய் பறிக்க வேண்டியது இருக்குது, அவரைக்காய் பறிக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கீரையெல்லாம் பறிக்கணும். அதனால இன்னொரு அறுவடை, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை போய் இப்போ ஒரே நாளில் 2 அறுவடை அப்படியெல்லாம் போட வேண்டியது வந்துடும் போல். இங்கே பாருங்கள், நிறைய அவரைக்காய் இருக்குது. ஆனால் டைம் ஆயிடுச்சு, தாம்பளமும் நிறைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே தாம்பளத்தில் இடமில்ல, இன்னொரு தாம்பளம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அடுத்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஒரு லாங் வீடியோ இருக்குது, என்னென்ன அப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிச்சிடவா. பெங்களூர் தக்காளி இந்த இருக்கிறது எல்லாமே 1/4 கிலோ இருக்கும். இது நாட்டு தக்காளி, அதுக்கப்புறம் இது செரி டொமேட்டோ, அதுக்கப்புறம் சந்தன கலர் வானம் பார்த்த மிளகாய்ங்க, அதுக்கப்புறம் நெய் மிளகாய். அப்பா 20 மிளகாய் என்ன பண்ண போகிறேனே தெரியல, விதையை மட்டும் எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறேங்க. வெள்ளை பாகற்காய், அப்புறம் இது ஒரு ரக வெண்டைக்காய், அப்புறம் சிவப்பு காராமணி லாங்கு, அப்புறம் இங்கே பாருங்கள் 1/2 கிலோவுக்கு மேலே 3/4 கிலோ இருக்கும் போல் இருக்குது. அவ்வளவுமே மலேசியன் கோவக்காய் தான் இருக்குது, வரி கோவக்காய் இல்லை. அப்புறம் ஒரே ஒரு முள்ளங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதுபோல் அறுவடை எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்கானிக்காக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் வைங்க. பாருங்கள், வாரம் அறுவடை போய் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை, அதுவும் ஒரே நாளில் 2 அறுவடை, தாம்பாளம் நிறைய அறுவடை. இப்படியெல்லாம் நீங்களும் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது தானே, கண்டிப்பாக மாடி தோட்டம் வைங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த அறுவடையை அள்ளலாம். ஓகேங்களா, வெயில்லையும் பாருங்கள் இவ்வளோ அறுவடை வருது அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது தானே. நீங்களும் கண்டிப்பாக மாடி தோட்டம் வைப்பீங்க தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர்.